பனிப்பொழிவு என்று சொன்னாலே நீ பனிப்பொழியக்கூடிய நாடுகள், குளிர் பிரதேசங்களை நீங்கள் பாருங்கள், அங்கே தான் அதிகமாக மது அருந்தப்படும். மது அருந்திட்டா ட்ரிங்க்ஸு போட்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த குளிர் பெருசாக தெரியுறது இல்லைங்கிறான். குளிர் அதை உள்ளே தள்ளிட்டேன்னு சொன்னால் அவனாக இருக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு குளிர் இருக்கா இல்லையாங்கிறது அவனாக இருக்கிறது இல்லை. சரி, அது இருக்கட்டும். ஆனால் இவ்வளவு பெரிய குளிர் இருக்கக்கூடிய பிரதேசங்களில் பெரும்பாலும் மது அருந்துவது அதிகமாக இருக்கும். காஷ்மீரில் ஒரு சமூகம் மது அருந்துவதே இல்லை, முஸ்லிம்கள். ஏன் மது அருந்துவதில்லை? இவ்வளவு குளிருக்கு அதை போட்டு அப்படி ஒரு கெத்தா இருக்குமே என்று சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை. இப்படி உலகத்தில் இந்த மாதிரி ஒரு கட்டளையை பிறப்பித்த ஒரு நபர், அவரை பின்பற்றக்கூடிய மாபெரும் சமுதாயம் என்று காட்ட முடியுமா? இன்றைக்கு எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய தாக்கத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள்.